இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம் ஆண்டவர் அவர் மகிமைக்குரியவர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர். அவரை எப்பொழுதும் நமக்கு முன்பதாக நாம் வைத்து அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய முகம் பிரகாசம் அடைகிறது. மோசையின் முகம் பிரகாசம் அடைந்தது எப்போ தெரியுமா? மோசே அவர் ஆண்டவரே பார்த்துட்டு இருந்தார், அவருடைய முகம் பிரகாசம் அடையுது. இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கின்ற நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகத்தையும் அவர் தம்மை போல பிரகாசிப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற ஒளியே அந்த மெய்யான ஒளி. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமா? ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. பரிசுத்த தகப்பனே, உம்மை எங்க முன்னால வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய முகத்தையும் நீங்க பிரகாசிப்பிக்க பண்ணுங்க. மங்கி எரிகின்ற திரியை அணையாத ஆண்டவர் நீர். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுப்பவர் நீர். ஆண்டவரே, எங்க விளக்கை ஏற்றுகிறவர் நீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று சங்கீதக்காரன் சொல்றாரே ஆண்டவரே, இன்றைக்கும் கூட ஆண்டவரே எங்களுடைய விளக்கை நீங்கள் ஏற்றுங்க அப்பா. இந்த நாளை நாங்கள் உண்மை துதிக்கின்ற வேலைகளில் அப்பா, நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த தடைகளும் இல்லாதபடிக்கு எல்லா தீங்கையும் எங்களிருந்து விலக்கி போடுங்க அப்பா. உமக்கே துதி கனம் மகிமையை எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் உயரமும் உன்னதமான இடத்துல அவர் இருக்கிறவர். அவர் வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் அந்த பெரிய ஆண்டவர் நம்மை நேசித்து இந்த பூமிக்கு வந்தார். உங்களை என்னை நேசித்து அவர் பூமிக்கு வந்தார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லலாமா? உங்களை நேசித்து கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார். வலது கருத்தை எடுத்து இருதயத்தை வச்சு சொல்லுவோமா? என்னை நேசித்து இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இதை சொல்றப்ப எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குல்ல? அந்த ஆண்டவர் நம்மை நேசித்து இந்த பூமிக்கு வந்தாருங்க. உங்களை என்னை அவர் நேசித்தார், அன்பு வச்சார். அவருடைய அன்பு அவ்வளோ பெருசு. ஆனால் அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஒரு அருமையான பாடல் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நாம் வேதாகமத்திலையும் பார்த்தோன்னா அதை தான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வேத வசனம் சொல்கிறது அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமாம், கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் ஆண்டவரை பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட இந்த வேளையை நம்ம ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு வேளையாக, அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உயர்ந்தவர், அவர் எவ்வளவு பிரகாசத்திற்குள்ள வாசம் பண்ணுகிறவர் என்பதை உணர்ந்து நம்ம ஆண்டவரை உயர்த்தி நம்ம பாடுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பாடலாமா?
சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், செருக்குடாத ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் அவருக்கு முன் துதிகனம் மகிமைக்கு பாத்திரரே. தூயவர் இயேசுவே உம்மை உயர்த்திடுவேன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகனம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன். துதிகனம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லாரும் சேர்ந்து
சொல்லலாமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்த ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையினாலே நாம் பிழைத்துக் கொள்வோம். சில வேளைகளில் சில மருத்துவர்களை பார்த்து சொல்கிறோம், டாக்டர் உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை வச்சு தான் என் பிள்ளையுடைய வாழ்க்கை இருக்குது, என் கணவருடைய வாழ்க்கை இருக்குது, என் மனைவியுடைய வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்கிறோம். அவங்க பிழைச்சிக்கிடுவாங்க, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த நம்பிக்கையே எங்களுக்கு போதும்னு சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை மனிதனை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்வை உயிர்ப்பிக்கும். வலது கருத்தை எடுத்து இருதயத்தில் வச்சு சொல்லுவோமா, கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்வை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் உண்டு. அந்த பாடல் சொல்லுகிறது, அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே என்கின்ற ஒரு அருமையான பாடல். ஒருவேளை இன்றைக்கும் கூட இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், ஐயோ இந்த மனிதனுடைய வார்த்தை என்னை ஏமாற்றி விட்டது, இந்த மனிதனுடைய வார்த்தை என்னை மனமடிய பண்ணிவிட்டது, இந்த மனிதனுடைய வார்த்தை என்னை நோக பண்ணிட்டு நினைக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. அவர் வார்த்தை நம்மை வாழ வைக்கிறது. இன்றைக்கும் கூட சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்களா? அவருடைய வார்த்தை உங்களை வாழ வைக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் செய்யணும், அவருடைய வார்த்தையை நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும். வேதாகமத்தில் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை சார்ந்து நின்றார்களோ அவர்களுக்கு கவலை இல்லை. யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை மேலே நம்பி இருந்தாங்களோ அவங்க நினைச்சது அவங்களுக்கு வந்தது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் நம்பினது அவராலே வரும், நான் நம்பினது அவரால் வரும் அப்படின்னு இந்த சங்கீதக்காரன் நம்பி இருந்ததுனால அந்த தாவீதுக்கு அவன் நம்பி இருந்ததை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கும் கூட நீங்கள் நம்பி இருக்கிறதை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த பாடலை நம்ம அந்த கருத்தை உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில், ஆண்டவரே உங்கள் வார்த்தை மேலே நான் சார்ந்து நிற்பேன், நான் கவலைப்பட மாட்டேன், என் கவலை இன்னைக்கே நான் தூக்கி தூர போட்டுருந்தேன், உங்கள் வார்த்தையின் மேலே நான் சார்ந்து நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்லி இப்பொழுது நம்ம பாடலாமா? மேலே நான் சார்ந்து இருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே நான் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன்,
தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லாயே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லாயே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அல்லேலூயா. அவர் வார்த்தையிலே சார்ந்திருக்கும் பொழுது அவர் நமக்கு சுகத்தை தருகிறார். அவர் வார்த்தையில நம்ம சார்ந்து நிற்கும் பொழுது அவர் நமக்கு நன்மை செய்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல. அவர் வார்த்தை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அவருடைய வார்த்தை உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. வலது கரத்தை எடுத்து இருளை சொல்லுமா, அவருடைய வார்த்தை என்னை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. அந்த ஆண்டவர் அவர் சொன்னார்னா அப்படியே அது நடக்கும். நம்ம ஆண்டவர் சொல்றது தடைப்படாது. மனுஷன் சொல்ற காரியங்கள் தடை வரலாம், மனுஷன் தடை பண்ணி போடலாம். ஆனால் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. ஆண்டவர் ஆசீர்வதித்தா அது ஒருத்தரும் தடுக்க முடியாது. யோசேப்புடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா, யோசேப்புடைய சகோதரர்கள் சொல்றாங்க, இவன் சொப்பனம் எப்படி முடியும் என்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். யோசேப்பினுடைய தரிசனத்தின் மேல, யோசேப் மேல ஆண்டவர் வைத்திருந்த திட்டத்தின் மேல அங்க சகோதரர்கள் தடை போட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த தடையெல்லாம் மாற்றி போட்டார். யோசேப்புக்கு சொன்னதை செஞ்சார். யோசேப்புக்கு கொடுத்த தரிசனத்தின்படியே அங்கே எல்லா காரியங்களும் அங்கே நடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில அவர் சொன்னது அப்படியே செய்வார். ஒருத்தரும் தடை பண்ண முடியாது, ஒருத்தரும் தடை பண்ண முடியாது. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்க ஆசீர்வாதத்தை ஒருத்தரும் தடை பண்ண முடியாது. அவர் சொன்னதை உங்களுக்கு செய்வார். வலது கரத்தை எடுத்து இருந்துச்சு சொல்லுவோம், எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒருத்தரும் தடை பண்ண முடியாது. அவர் சொன்னதை அவர் என் வாழ்விலே செய்வார். இப்போ ஒரு அருமையான பாடலை நம்ம பாட இருக்கிறோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது
அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் நினச்சிருக்கலாம், இவனை வித்துட்டா, இவன் மேலே ஆண்டவர் சொன்ன வார்த்தைலாம் நிறைவேறாதுன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் சுற்றிட்ட கண்கள் காண, யோசேப்பின் சகோதரருடைய கண்கள் காண யோசேப்பு ஆண்டவர் உயர்த்தினார். இதை பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் நினைக்கலாம், ஐயோ எனக்கு எத்தனை தடைகள் என் வாழ்க்கையில், மற்றவங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தை நடக்குமான்னு தெரியல, மற்றவங்களாம் தடை பண்ணுறாங்களே. ஆண்டவர் அவர் சொன்னதை அப்படியே உங்களுக்கு செய்வார். இந்த பாடலின் கருத்தை உணர்ந்து நாம் விசுவாசித்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன்கொள் என்றாரே. கர்த்தர் என்ற அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன்கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன்கொள் என்றாரே. கர்த்தர் என் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் என் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. நம்மை சுற்றி உள்ளவர்கள் கண்கள் பார்க்க ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ரகசியமா இல்லைங்க, ஆண்டவர் எல்லாரும் கண்ணு பார்க்க உயர்த்துவார்.
ஒருவேளை மனிதர்கள் ரகசியமாக சில காரியங்களை செய்யலாம். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்ம உயர்த்துவதற்கு என்று சொல்லி அவர் நம்ம பக்கத்திலே இருப்பார். சுற்றி உள்ளவர்கள் கண்கள் காண அவர் உயர்த்துவார். நான் உனக்காக யாவும் செய்வேன்ப்பா, உன் கூடயே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஒருவேளை சில மனிதர்கள் நம்மகிட்ட உனக்கு எல்லாம் செய்கிறேன்னு சொல்லி அவங்க தள்ளி போயிருக்கலாம். உன் கூடயே இருப்பேன்னு சொல்கிறவங்க, உன்னே நினைப்பேன்னு சொல்கிறவங்க மறந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் தாய் உன்னை மறந்தாலும் உன்னை மறக்க மாட்டேன்ப்பா. ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்க நீங்களும் கூட, ஐயோ எங்கள் அப்பா மறந்துட்டாங்க, எங்கள் அம்மா என்னை மறந்துட்டாங்க, என் மாமனார் மாமியார் கூட என்னை மறந்துட்டாங்க, இந்த நேரத்தில் நான் நிர்கதியாய் நிற்கிறேன்னு சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, உங்கள் கூடயே இருக்கிறவர். நான் உனக்காக யாவும் செய்வேன் அப்படின்னு கூட இருக்கிறார். மனிதர்கள் சில காரியங்களை செய்துவிட்டு கடந்து போயிடலாம். மனிதர்கள் சில தேவைகளுக்காக கூட நம்ம கூட இருந்துட்டு கடந்து செல்லலாம். ஆனால் சொல்லுகின்ற மனிதர்கள் கூட சில வேளைகளில் அவங்களால முடியாமல் கூட போயிடலாம். அவங்க சொல்லுவாங்க, ஐயோ ஐ எம் வெரி சாரி, என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, கூடயே இருப்பார், கூடயே இருப்பார். சொன்னதை அவர் செய்வார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சொன்னதை கர்த்தர் செய்வார். வலது கரத்தை எடுத்து இருதயத்தை வச்சு சொல்லுவோம், எனக்கு சொன்னதை கர்த்தர் செய்வார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. அந்த பெரிய ஆண்டவர் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அந்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யணும்னா நம்ம ஒரு காரியத்தை செய்யணும், நம்ம வாழ்க்கையை அவருடைய கரத்தில் கொடுக்கணும். ஒருவேளை காணாமல் போன ஆட்டுக்குட்டியை வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அதை நேசிக்கிறார். 99 நல்ல ஆட்டுக்குட்டி இருந்தாலும் ஒரு காணாமல் போன அந்த ஆட்டுக்குட்டி பின்னால் அவர் போனார். இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நானும் கூட அப்படிதாயா இருக்கேன், என் வீட்டில் எல்லாரும் ஆண்டவர் நேசிக்காங்க, நான் மட்டும் காணாமல் போன ஆட்டுக்குட்டி, எப்படி அது போய் முள்ள சிக்கிட்டோம், அதே போல் நான் பாவத்தில் சிக்கிட்டேன், ஐயோ நான் மொபைல் ஃபோனில் சில வலைதளங்களில் சிக்கிக்கொண்டேன், ஐயோ இந்த அப்ளிகேஷன்ஸில், இந்த விளையாட்டில், இந்த கேட்ஜெட்டில் நான் சிக்கிக்கிட்டேன், அல்லது ஏதோ விளையாட்டாக நான் செய்த தவறு, நட்பு கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது போல என் வாழ்க்கை இன்னைக்கு மாட்டிக்கிட்டு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாவியை ஒருபோதும் தள்ளாதவர், அவர் நேசிக்கிறவர். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நேசிக்கிறவர். ஒருவேளை அப்பா அம்மா கூட நம்ம செய்த தப்பை பார்த்து சொல்லி சொல்லி காட்டுவாங்க, குத்தி குத்தி காமிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் ஐயோ புரிஞ்சுக்கிட்டுறவர். ஒருவேளை கையும் மெய்யுமாக விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண் அங்கே இயேசு கிறிஸ்து முன்னால் கொண்டு நிப்பாட்டி எல்லாரும் கல் எறியணுங்க, மற்றவங்க எல்லாரும் எரியணும்னு சொல்லி கோபத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் குனிந்து தரையில் எழுந்துனாரா, உங்களில் பாவம் செய்யாதவனை இவ்வளோ முதல்ல கல் எறியட்டும்னு எல்லாரும் போட்டுட்டு போயிட்டாங்க. ஒருவேளை எல்லாரும் நினச்சிருப்பாங்க, இவர் பரிசுத்தவான், அதனால இவ்வளோ உடனே நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்பார், இல்லாட்ட ஏதோ ஒரு தண்டனை கொடுப்பார். அவர் அந்த பெண்ணை பார்த்து சொன்னாரா, இங்கே பாரு மகளே, இங்கே பாருமா, நீ போ, நானும் உன்னை நியாயம் தீர்க்கணும்னு விரும்பல, நீ போய் நீ பாவம் செய்யாதன்னு சொன்னாரா. இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களே, உங்களுக்கு தண்டனை மிகுதியாக வந்திருக்கணும், நமக்கு தண்டனை மிகுதியாக வந்திருக்கணும். ஆனால் நம்மகிட்ட ஒன்று சொல்கிறாரு, நீ போய் நீ பாவம் செய்யாத. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இது வரைக்கும் தவறு செய்திருக்கலாம். ஆனால் ஏதோ உள்ளத்தில் நான் உண்மையிலே செய்த தவறு தான் என்கின்ற உணர்வு கூனி குறுகி நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீ போய் நீ பாவம் செய்யாதே. இளைஞனே